இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் எப்படின்னா தன்னோட பொண்ணால் அப்பாவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறனால அப்பா வந்து ஒரு 11 மாதத்துக்கு வீட்டிலேருந்து அடுத்த இன்னொரு அதாவது வீட்டில் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தனியாக போய் அது பக்கத்து வீட்டில் குடி போயிருக்காரு. ஸோ அது எதனால இந்த மாதிரிலாம் வந்து இருக்கா சார்? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபேமிலி அப்படி கேள்விப்படுறேன். பொண்ணால் அப்பாவுக்கு பிரச்சனை அப்படின்னு அப்பா வந்து இன்னொரு வீடு பிடிச்சி அங்கே போய் குடியிருக்காரு. இது எதனால எப்படி சார்? சார், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விளைவுகள் உண்டு சார். நல்ல செயல்கள் பண்ண நல்ல விளைவுகள் உண்டு. இது நம்ம ராமாயண மகாபாரத காலத்துலேருந்து கதைகளை கேட்டுக்கிட்டு தான் வளர்ந்துருக்கோம். அப்போது அந்த பொண்ணோ இல்லை அந்த பொண்ணு வம்சாவளியில் வந்தவங்களோ ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது நானும் பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. இது யாருமே இதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மனக்கசப்பு மன வருத்தத்தை நம்ம அடையணும், கடந்து போகணுங்கிற வரத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த நேரத்தில் கொஞ்ச நாள் தள்ளி இருக்க தானே சொல்கிறோம். சேர்ந்து இருந்தால் மனக்கசப்பு வருது. அப்போ கொஞ்சம் தள்ளி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா பாசங்கள் அதிகரிக்கும். ஓகே, பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா பாசங்கள் அதிகரிக்கும். அப்போ ரைட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி இருப்போம் அப்படின்னா 2 பேருமே ஹீல் ஆகுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க சார். ஓகே சார். இப்போ காயம் பட்டுருச்சு, ஹீல் ஆகுறதுக்கு டைம் கொடுக்குறீங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த அப் டைம் டவுன் டைம்ங்கிற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஜாதக ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது கொஞ்ச நாள் விலகி இருக்கணும் அப்படின்னு பரிகாரங்கள் மூலமாக சொல்லப்பட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கணும். அதில் எந்த தவறும் இல்லை. எல்லாமே உங்கள் லைஃபோட நல்லதுக்கு தானே சொல்கிறோம், அதை ஏற்றுக்கங்க. இப்போ பரிகாரம் அப்படின்னு சொல்கிறேன் சொல்கிறேன். பரிகாரம் வந்து நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லை வந்து இந்த விஷயங்கள் செஞ்சால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக எதுவும் ப்ரூவாக இருக்கா சார்? சூப்பர் கொஷின். இதே கொஷின் நான் கேட்டேன் ஒரு படிக்கிற ஆரம்பத்தில் இருக்கும்போது. பரிகாரங்கள் உண்மையாக இருந்தால் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணி பாகிஸ்தானை இந்தியாவையும் சேர்த்துருங்க. எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குமே. இப்போ பங்களாதேஷையும் இந்தியாவையும் சேர்த்துருங்க, சீனாவையும் இந்தியாவையும் சேர்த்துருங்க, நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். பரிகாரம் இஸ் நத்திங் பட் உங்கள் பழக்க வழக்கம் சார். இந்த ஃபேமிலி லைஃபுக்கோ இல்லை உங்கள் வாழ்க்கையோட உயர்வுக்கு தேவையற்ற குணங்கள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அந்த ஹைட்டுக்கு ரீச் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க சார். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லிடுவோம்னா நாங்கள் பரிகாரம்னு வச்சுருவோம். அப்போ நீங்கள் உங்கள் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறோம், நத்திங் பட், வேறு ஒன்றும் பண்ண மாட்டோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஹெட் வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யார் சொன்னாலும் அடக்க மாட்டேங்கிறான். அப்போ அவனை அடக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. ஏன் அடக்கணும்? நான் பெருசுன்னு காமிக்கிறதுக்காக இல்லை, அவனோட நல்லதுக்கு தான். அவன் ஒரு உயரின் மேலே வளரணும், ஒரு நல்ல ஸ்டேஜ் அடையணும் அப்படின்னா அவன் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? தன்னுடைய ஹெட் வெயிட்டை லூஸ் பண்ணணும். அப்போ சில பரிகாரங்கள் மூலமாக அவங்களுடைய ஹெட் வெயிட்டை இன்டைரக்டாக அடக்கிறதுக்கு பேர் தான் பழக்கம், இந்த பரிகாரங்கள். ஸோ இந்த பரிகாரம் சொல்லி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கடைசி அவன் நோக விட்டு கண்ணீர் சிந்த வச்சிருவோம். நம்ம உடம்புல அழுக்கு உண்டு சார், மனசில் அழுக்கு உண்டு. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு செகண்டும் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிண்டம். ஓகே, இந்த உடலுங்கிறது. அப்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ உலகுக்கு நம்ம கேடு விளைவிச்சுக்கிட்டே தான் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி. சரியா? அப்போது இந்த கேடு பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பரிகாரம் உண்டா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ பரிகாரம் பண்ணுங்க. தாகமாக இருந்தால் தண்ணி குடிச்சுதானே சார் ஆகணும், தண்ணி குடிக்காமல் எப்படி இருந்துருவீங்க? பரிகாரம் வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சிருவாங்க. ஸோ அந்த பரிகாரம் ஒரு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்தாலுமே கஷ்டப்பட வச்சு அவங்கள அந்த விஷயத்துலேருந்து கீழே இறக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னா அது எப்படி சார்? கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு ஏன் சொல்கிறோன்னா பர்டிகுலர் இடத்துல வந்து நிச்சயமாக வந்து we do have some powers. இது ஜியோகிராஃபிக்கல் பவர்னு சொல்லலாம் சார். ஏன் நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதியை கும்பிட்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற சீதோஷ்ண நிலை, ஜியோ லொகேஷன், அந்த சீதோஷ்ண நிலையும் அந்த சூழலும் கொடுக்குற மன அமைதி மற்ற சூழலுக்கும் கம்பேர் பண்ணால் இல்லை சார். அப்போ என்னென்னா நம்ம மனசார உடலால் ஒரு இடத்துல போய் ஒரு வேண்டுதலை வச்சு நம்ம அந்த பர்டிகுலர் அப்ஜெக்டிவ்காக நம்ம போகிறோம். அப்போ அது நடக்கிற மாதிரி நம்ம ஃபீல் ஆகி நம்ம மனசில் இருக்கிற அழுக்கை கொஞ்சம் கரைக்கிறோம் சார். ஸோ ஒவ்வொரு வகையான அழுக்கை கரைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஜோன் சார். ஒவ்வொரு மருந்துக்கு ஒவ்வொரு குணங்கள் உண்டு மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருந்துகள் உண்டு இல்லை சார். ஓகே சார். அப்போ அதே மாதிரி உங்கள் உடம்புல உங்கள் மனசில் என்ன அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கை போக்குறதுக்கு அங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போட்டு அனுப்பி விட்டுருவோம். எப்போ போய் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு வாங்க, இது நான் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் we have multiples of gods, multiples of ஸ்தலங்கள். ஒரே விஷயம் எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரே விஷயங்கள் உலகத்தில் ரொம்ப கம்மி.
சரியா? அப்போ என்னன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்தபடி ஸ்தலங்கள் உண்டு. அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகே சார். அது உறுதி சார். ஓகே சார். இந்த பரிகாரம் வந்து எல்லா நேரத்துலையும் எல்லா விதத்துலையும் வேலை செய்யுமா? இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட கோயில்களுக்கு இந்த நாட்கள் மட்டும்தான் நீங்கள் போகணும், போய் விளக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு பரிகாரமாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு நாட்கள் இருக்குது. இதை எப்படி வந்து அதை குறிப்பிடுறாங்க? இல்லைன்னா எல்லா நேரத்துலையும் அது வேலை செய்யுதா? அது எந்த மாதிரி சார்? இல்லை, இது 100% வேலை செய்யும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சார். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் பிறந்த கரணம்னு சொல்லுவோம் சார். பஞ்ச அங்கத்தில், பஞ்சாங்கம் தான் பஞ்ச அங்கம். பஞ்ச அங்கத்தில் கரணத்தையும் தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா உங்கள் கரணம், உங்கள் யோகம், உங்கள் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த பர்டிகுலர் நாள் அன்னைக்கு அங்கே போய் அந்த பரிகாரத்தை நிறைவேற்றினா அது உறுதியான முறையில் நடக்கும் சார். ஓகே ஓகே. மாற்று கருத்தே கிடையாது. அதில் இதுக்கு ப்ரூஃப் உண்டு. ஸோ இதனால் இதை நம்ம அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் அன்னைக்கு போகிறோம். மற்ற நாள் போனோன்னா இப்படி சொல்லலாமே, இப்போ மாம்பழ சீசன் எப்போ யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா சம்மரில் மாம்பழ சீசன் இருக்கும். அதாவது டு மை நாலேஜ் மார்ச் ஏப்ரலில் மாம்பழம் சீசன் உண்டு. இப்போ நீங்கள் மாம்பழ சீசன் முடிச்ச அப்புறம் மாம்பழம் கேட்குறீங்க, நான் என்ன பண்ணணும்? இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னா இல்லை இருக்கும். அப்போ மாம்பழம் சாப்பிடணும்னா நீங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணாலுமே இயற்கையாக ஒரு மாம்பழத்தை தயாரிக்க முடியாது சார். கண்டிப்பாக நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு மாம்பழத்தை தயாரிச்சிட முடியாது. அப்போது இது பலாப்பழம் கூட எடுத்துங்க, அதுவும் ஒரு சீசன் தான் சார். ஸோ இந்தந்த சீசனில் இது எது நடக்குங்கிறது பிரபஞ்ச விதி சார். அதை நீங்களும் நானும் மாற்ற முடியாது சார். கண்டிப்பாக. அப்போ அந்த விதிக்கு உட்பட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது என்னைக்கு நடக்குதோ அந்த நேரத்தில் நம்ம போகணும். அப்போ ஈஸியாக அது பழிக்கும். ஓகே ஓகே சார். பழுத்த மரத்துல கல்லடி விழும்பாங்க. இப்போ நல்லா பழுத்திருக்க நேரத்துல 2 கல்லுல விழுகிறது, பழுக்க நேரத்துல 10 கல்லை போட்டாலும் எஃபர்ட் போட்டாலும் வேஸ்ட் இல்லையா? அப்போ எஃபர்ட் போடுறதே வந்து ஒரு நல்ல நாள் போடுங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.